ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா துபாய் குனாஃபா சாக்லேட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா ஷாப்லேயுமே இது கிடைக்கிது. பட் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வீட்டிலே இது ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ குனாஃபா சாக்லேட் செய்யறதுக்கு நம்ம வந்து அந்த குனாஃபா சேமியா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பாக்கெட்டையும் எல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இதுலேருந்து கொஞ்சமாக தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதை வந்து நம்ம இந்த சேமியா வந்து சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லா சேமியாவும் கட் பண்ணதுக்கப்புறம் கையால் இது மாதிரி எடுத்து விட்டு வச்சுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ சாக்லேட் செய்யறதுக்கு சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சாக்லேட்டாக எடுத்துக்கோங்க. பிராண்டட் சாக்லேட் எடுத்தால் தான் நல்லா வரும். ஸோ இப்போ இந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா தட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ அது நல்லா செட் ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு 150 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குனாஃபா சேமியா வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பட் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு பாக்கெட்டையும் சேர்க்கல. ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கால்வாசி கிட்ட தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாட்டாக வச்சுட்டேன். நல்லா பெரிய பிக் பாட்டாக வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பிஸ்தா க்ரீம் தான் நான் சேர்க்குறேன். ஸோ இது சேர்க்கும்போது தான் அந்த குனாஃபா சாக்லேட்டே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதில் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் சாக்லேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம வந்து சாக்லேட் மோல்டில் நம்ம ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குனாஃபா சேமியா வந்து நம்ம இதில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். திரும்பவும் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஈவனாக நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சாக்லேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே நான் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சாக்லேட்டை வெளியில் எடுத்து பார்ப்போம். வாவ்! சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது சாக்லேட் எப்படி இருக்கும்? ஸோ அதே மாரியே தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் எடுத்து சாக்லேட்ட உடைச்சும் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ளே வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும் மேலே வந்து நல்லா அந்த சாக்லேட் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் சின்ன பொண்ணு வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா. பட் நம்ம வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவே ஏகப்பட்ட ரேட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வீட்லேயே உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். மாஷாஅல்லாஹ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணேன். பட் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.